ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேபி ஃபுட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சு தான் ஒரு அருமையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். குழந்தைங்க பிறந்த 0 to 6 month வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா இணை உணவாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆகாரங்களை கொடுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையுமே தோல் நீக்கிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டீமில் வச்சு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி பியூரி பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்குலையும் கேரட்லேயும் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே தயவுசெய்து ஒதுக்கி வைக்காதுங்க. குழந்தைங்களுக்கு வீனிங் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா இதில் விட்டமின் B6, அயன், அப்புறமா சிங், இப்படிப்பட்ட ரொம்ப விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட் எல்லாமே நிறைய இருக்கனால உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் உடம்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. அதனால் உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணாதுங்க. அதே போல் கேரட்லேயும் விட்டமின் A, அதுக்கப்புறமா விட்டமின் K, இப்படிப்பட்ட விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் பாதுகாக்கும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ தனித்தனியாக மிக்சியில் வச்சு அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்கன்னா இப்படி கேரட்டை தனியாக பியூரி பண்ணி கொடுங்க. அதில் அலர்ஜி எதுவும் இல்லைன்னா அதே போல் அடுத்த ஃபுட்டுக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்கே அப்படி தான் தனியாக அரைச்சி அதுக்கு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து, ஒரு சின்ன துளி நெய் சேர்த்து கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதுலேயும் எதுவும் அலர்ஜி இல்லைன்னா இப்படி சில வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், தனித்தனியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கை தனியாக பியூரி பண்ணேன், கேரட்டையும் தனியாக பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இது அலர்ஜி எதுவும் இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே அலைனாவுக்கு கொடுத்து பார்த்துட்டேன், அவளுக்கு அலர்ஜி எதுவுமே இல்லை. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பியூரி பண்ணி வச்சுருக்கிற கேரட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சமாக எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கும் சேர டைமில் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு துளி அளவு நெய்யும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கலாம், இன்றைக்கி அலைனாவுக்கு கொடுக்க போகிறேன். அலைனா அம்படமே சாப்பிடல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.